ஸ்தோத்திரத்தில் உன் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உன் கிருபை பெருகுதப்பா. உன் கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. உன் கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயிருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இது அந்த இடத்துல தர்ம ஊழியம், சபைகளிலே எளியவர்களாய் ஏழைகளாய் இருக்கிறவர்களுக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமில் இருக்கிறதான தாய் சபையிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தன்னுடைய வீடு, தன்னுடைய நிலங்கள், தங்கள் ஆஸ்தி எல்லாத்தையுமே விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து, அது நிமித்தமாக இப்பொழுதுடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் ஏற்பட்டது. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் பல சபைகள் தோறும் காணிக்கையை, தாய் சபையை தாங்கிறதற்காக இந்த ஊழியத்தை தர்ம சகாய ஊழியம் என்று சொல்வார். இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் கொடுக்கும் பொழுது உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து இங்கே அவர் எழுதும்பொழுது, மேலும் நீங்கள் கொடுக்கிற உங்களுக்கு, மேலும் நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும். எதுக்கு சம்பூர்ணம்? சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு, நல்லதை மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு, உதவி செய்யறதுக்காக தான் தேவன் சம்பூர்ணத்தை தராரு. சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகணும். இதற்கு தேவன் உங்களிடத்தில் தம்முடைய சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏதோ உங்களுக்கு அளிக்கப்பட்ட சில கிருபையை வைத்துக்கொண்டு அந்த சில கிருபையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை, அன்பானவர்களே, நீங்கள் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது தேவன் சகல கிருபையும் உங்களிடத்தில் பெருகச் செய்து, பிரியமல்ல, உங்களுடைய ஊழியங்களை அவர் கனப்படுத்த, அவர்கள் உங்களிடத்தில் சகாயம் பெற்றவர்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அந்த ஸ்தோத்திரத்தினால் உங்களுக்கு கிருபை பெருகுமா. அப்படி தேவனாகிய கர்த்தர் சம்பூரணத்தை நற்கிரியைகளுக்காய் கொடுத்து, அப்படி நற்கிரியைகளை செய்யும்போது சம்பூரண கிருபை பெருகச் செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் சம்பூர்ணம் பெருக உதவி செய்வார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். இதன் தர்மையான இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலே சகல சம்பூர்ண ஆசீர்வாதம், என் தேவனுடைய சகல கிருபையும் பெருக தேவன் உங்கள் கிருபையின் கரத்தில் விட்டு கொடுக்கிறேன். எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அநேக ஸ்தோத்திரத்தில் உன் கிருபை பெருகுதப்பா. God bless you, church. Have a blessed day.